பெரம்பலூர் எம்ஆர்எஃப் டயர் நிறுவனத்தில் தொழிலாளர்கள் உள்ளீர்ப்பு போராட்டம் 16வது நாளாக தொடர்கிறது. இதே திமுக ஆட்சின்னு வச்சுக்க என்ன நடந்திருக்கும் தெரியுமா? வணக்கம் அனைவருக்கும். பெரம்பலூர் மாவட்டத்தில் இயங்கி வரும் எம்ஆர்எஃப் டயர் நிறுவனத்தில் தொழிலாளர்கள் தொடர்ந்து 15 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது குறைந்த சம்பளம், கூலி உயர்வு கேட்டு போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இந்த போராட்டத்தை உடனடியாக முதல்வர் விஜய் அவர்கள் தலையிட்டு தீர்வு காண வேண்டும். இந்த போராட்டம் எப்படி நடத்துகிறார்கள் என்பதை கொஞ்சம் பார்த்துட்டு சந்திப்போம். நிர்வாகமே ஏமாற்றாதே 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 புதிய உயர்வு பேச்சுவார்த்தையில் இழுத்தடித்து இழுத்தடித்து ஏமாற்றாதே ஏமாற்றாதே எம்ஆர்எஃப் நிர்வாகமே வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே எம்ஆர்எஃப் நிர்வாகமே வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே உள்ளாளர்களே வஞ்சிக்காதே எம்ஆர்எஃப் நிர்வாகமே எம்ஆர்எஃப் நிர்வாகமே அடக்குமுறையை ஏவாதே அடக்குமுறையை ஏவாதே உள்ளவங்க மீது அடக்குமுறையை உள்ளவங்க மீது அடக்குமுறையை ஏவுவதை கைவிடுக. தோழர்களே, 15வது நாள் முடிந்து இன்று 16வது நாள் உங்கள் போராட்டம் தொடர்கிறது. வாழ்த்துக்கள். இதே தாவேகா ஆட்சி என்பதால் நீங்கள் 16 நாள் போராடி வருகிறீர்கள். திமுக ஆட்சி இருந்தா என்ன நடந்திருக்கும் தெரியுமா? பிசிஆர் சட்டத்தில் உள்ள போட்டிருப்பாங்க. என்ன இப்படி திடீர்னு சொல்றேன்னு நினைக்காதீங்க. இந்த டயர் கம்பெனி இங்க பெரம்பலூருக்கு வருவதற்கு என்ன காரணம், எப்படி வந்தது என்றால், இந்த சுற்றுப்பட்ட நிலம் அனைத்தையும் எம்ஆர்எஃப் கம்பெனிக்கு வாங்கி கொடுக்க வேண்டும். தமிழக அரசு ஒரு உத்தரவு போடுகிறது. எப்போ? திமுக அரசு, அதிமுக தவேக அரசு இல்ல, திமுக அரசு. அப்போதைய மத்திய மந்திரி ராசா அவர்கள் ஒரு படையை இறக்கி விவசாயிகளை எல்லாத்தையும் மிரட்டியை எழுதி வாங்கி இந்த கம்பெனி கொடுத்தார். நல்லா கேட்டுங்க. அதுல பார்க்கவ குலத்தைச் சேர்ந்த ஒருவர் 5 ஏக்கர் நிலம் வச்சிருந்தாரு. அவரு நான் கொடுக்க முடியாதுங்கிறாரு. உடனே அவர் பையன் மேல பிசிஆர் சட்டத்தில் வழக்கு பதிவு பண்ணாங்க. இதே ராசா சொல்லி இந்த பிசிஆர் சட்டத்தை ஏன் எதுக்குறோம்னா இதுக்குதான். அப்பவும் அவர் கொடுக்க மாட்டாங்கிறாரு நிலத்தை. உடனே அடுத்த கட்டத்துக்கு பையன் மேல பிசிஆர் சட்டம் போட்டாச்சு, அடுத்தது அவங்க அப்பா மேல போடு அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த நிலத்தை அவர் வித்தாரு. இதே திமுக ஆட்சியா இருந்துன்னு வச்சுக்க, இந்நேரம் நீங்க போராட முடியாது, எப்பவே உள்ள போயிருப்பீங்க. முதல்வர் அவர்களே, உடனடியா நீங்க தலையிட்டு இந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வாருங்கள். பாவம், இவங்கெல்லாம் யாரு? 10th படிச்சுட்டு 10வது படிச்சுட்டு ஐஐடியில போய் 3 வருஷம் படிச்சுட்டு இங்க வேலைக்கு வந்தவங்க. இந்த நிறுவனம் என்ன பண்ணுது தெரியுமா? ஐஐடி படிச்ச பசங்களை தான் வேலைக்கு எடுக்குது. அதிக படிப்பு படிச்சவங்களை எடுத்தா அதிக சம்பளம் கொடுக்கணும். அதனால இந்த மாதிரி ஆளுங்களை எடுத்து அவங்கள உழைப்ப சுரண்டுது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.